மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் அதனுடைய 29வது வார்த்தையில் எப்படி வாசிக்கிறோம்? அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றெந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே இயேசுவினிடத்தில் ஒரு ஊமையான ஆவியை பிடித்த ஒரு மகனை ஒரு அப்பா கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வரும் பொழுது அவர் அதை சுகப்படுத்துகிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், உங்களுடைய சீடர்களிடத்தில் நான் முதல்ல கொண்டு வந்தேன், அவர்களால் அந்த பிசாசை துரத்த முடியலை அப்படின்னு சொல்லி இயேசுடன் பராதி சொல்லுகிறார். அப்போது பிறகு இயேசு அதை துரத்தி விட்டார். வீட்டில் வந்து இவர்கள் தனித்திருக்கும் பொழுது சீடர்கள் இயேசுவோடு கேட்கிறார்கள், ஏன் ஆண்டவரே எங்களால் அது துரத்த முடியாமல் போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், இந்த வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் எல்லாமே என்ன செய்யாதான் மாறி போகாது அப்படின்னு சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஜனங்களுக்கு உபவசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அவர்களுக்கு நேரம் இல்லை. தங்களுடைய சொந்த காரியங்கள், உலக பிரகாரமான வேலைகள் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறேன்னு சொன்னால், உபவாசத்தினாலும் ஜபத்தினாலே அல்லாமல் ஒன்று நடக்காது அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், யாராவது எனக்காக ஜெபிக்கட்டும், அவர்கள் விடுதலை வாங்கி தரட்டும், என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவர்கள் ஜெபித்து செய்வார்கள் என்று சொல்லி நம்முடைய காரியங்கள் அவர்களிடம் கொடுத்துட்டு நாம் என்னோ தானமாக இருக்கிறோம். அப்படி அல்ல, நம்முடைய காரியங்களுக்காக நாம் தான் உபவசிக்கவும் ஜெபிக்க வேண்டும். பிசாசினால் வருகிற சில கட்டுகள் உபவசித்து ஜெபித்தால் தான் மாறும் என்று இயேசுவை சொல்லி இருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு விடுதலை கிடைக்க தாமதம் ஆகிறதானால் நீங்கள் உபவசித்து ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் பாக்கியத்தையும் கொடுப்பாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.